visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலமாக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற தேப்பெருமாநல்லூரில் இருக்கிற ஸ்ரீ மகாமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ சுந்தர காளியம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கும் இந்த கோயிலோட முன்பகுதியில் தகர ஷீட்டு போட்டு இறக்கியிருக்கா பக்தர்கள் சௌகரியத்துக்காக. உள்ள நுழைஞ்சா இடது கை பக்கத்தில் வந்து செல்வ விநாயகருக்கு ஒரு சன்னதியும் வலது பக்கத்தில் பாலமுருகனுக்கு ஒரு சன்னதியும் இருக்குது. கோவிலுக்குள்ளே நுழையும் போது ஒரு ஆர்ச், அதாவது ஒரு வளைவில் சக்தி, மகாலட்சுமி, சரஸ்வதி இவர்களுக்கான விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறாங்க. மூலஸ்தானத்துக்கு எதிரில் ஒரு பலிபீடம் இருக்குது. மூலஸ்தானத்து வாசல் மொத்தமும் வந்து தங்க தகடுகளால் அலங்கரித்து பார்க்கறதுக்கு கண்கவரும் விதமாக இருக்குது. மகாமாரியம்மன் மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்தில் 2 துவாரபாலகிகள் விக்கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி சுந்தர காளியம்மன் மூலஸ்தானம் வடக்கு நோக்கி இருக்குது. அங்கேயும் மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்தில் தங்க தகடுகளை வச்சு இழைச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து இதே மாதிரி 2 துவாரபாலகிகளோட விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோவிலில் ஒரு சன்னதியிலேருந்து அடுத்த சன்னதிக்கு போகிறதா இருந்தால் பற்பல தூண்கள் நிறைந்த மகாமண்டபம் வழியாக போனோம். ஒவ்வொரு தூண்லேயும் பற்பல நிறங்களில் வர்ணங்கள் தீட்டிருக்கு. அதே மாதிரி மேற்கூரை பகுதியில் கூட, அதாவது சீலிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாள், அந்த மேற்கூரை பகுதியில் கூட பல நிறங்களில் வர்ணங்கள் தீட்டி பார்க்கறதுக்கு கண்கவரும் விதமாக அமைச்சிருக்காங்க கோயிலை. சுந்தர காளியம்மன் சன்னதி பக்கத்திலேயே வந்து சக்தி ஒற்றை கொம்பு விநாயகர், இவருக்கு வந்து ஒரு சன்னதி இருக்குது. இவர் கிழக்கு நோக்கி இருக்கார். அதுக்கு பக்கத்தில் கருப்பண்ண சுவாமிக்கு ஒரு விக்கிரகம் வச்சு வழிபடுறா. கருப்பண்ண சுவாமி நீல வர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கார். இந்த கருப்பண்ண சுவாமி சன்னதி வாசலில் 2 துவாரபாலகர்கள் காணப்படுறாங்க. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் அமாவாசையும் பௌர்ணமி நாட்களும் மிகவும் விசேஷம். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் திருவிழாக்களை கண்காணிக்கிறதுக்காகவே அம்பாள் பௌர்ணமி வழிபாட்டு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை நிர்வகிச்சுட்டு வராங்க. இங்கே வந்து பேச்சியம்மன், வீரபத்ரர், காத்தவராயன், உமாமகேஸ்வரர், பிரம்மகன்னிகை, ராகு இவாளுக்கெல்லாம் தனித்தனி விக்கிரகங்கள் வச்சு வழிபடுற இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த சன்னதிகளுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து ஒரு அம்மனோட படத்தை வந்து அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து எண்ணெய் விளக்கு ஏற்றுறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. அம்மை நோய் கண்டவர்களுக்கு இந்த கோயில் வந்து ஒரு அருமருந்தகம். இங்கே வந்து மகமாயி மண்டபம்னு ஒரு மண்டபத்தை கட்டி அங்கே வந்து அம்மை நோய் கண்டவர்களை தங்க வச்சு மருத்துவம் பார்க்குறாங்க. மது பழக்கம், அதாவது அதிக குடி போதையால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு மந்திரிச்சு அவங்க கையில் வந்து ஒரு ரக்ஷையை கட்டுறாங்க. அது மாதிரி கட்டுறவங்க நாட்பட குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதா ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளியும் இருக்குது, அன்னதான கூடமும் இருக்குது. இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் பற்பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு பழங்களை நைவேத்தியம் பண்ணுறது இங்கே இருக்கிற மக்கள் வழக்கமாக கொண்டிருக்காங்க. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.